ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பட்டர் சிக்கன் மசாலா வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? வாங்க. ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு தூள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து நம்ம விடலாம். சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரை அப்படியே விட்டுடலாம். இப்போ இன்னொரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சாஜீரா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு நான் அதில் ஆட் பண்ணுறேன். அதை பொடியாக அதை உடைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா ஆறுற பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அந்த கடாயிலே ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அதையும் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மூடி போட்டு மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்ம கடாயில் விடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம சிக்கன் பீஸை எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கிடலாம் சிக்கனை. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு வேண்டாம், ஒரு 3/4 பதம் ஃப்ரை ஆனாலே போதும்.
நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இந்த பட்டர் சிக்கன் மசாலா வந்து நமக்கு கீ ரைஸ், கோகோனட் ரைஸ், அது மாதிரி வந்து நான், சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கசூரி மெதி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நான் பட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் நான் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணலை, மீதி எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.